வணக்கம் வெல்கம் பேக் டு பிடி தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீயா வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூஸா போட போறோம். உங்களுக்கான டவுட் பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கான விளக்கம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சண்டே நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயா சொல்லி கொடுக்க போறோம். தெளிவாவே புரியுற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்க போறோம். சோ இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. அதையும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட வெப்சைட் மூலமா நீங்க ஏர்ன் பண்ற மாதிரி வைக்கலாம். சோ மறக்காம வீடியோவை ஒவ்வொரு சீரீஸ்லயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணி வச்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கணும். அப்பனா போட இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களுக்கு ஒரு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நான் உங்க ஷோ நீங்க பாத்துட்டு போயிட்டு நம்ம சேனல் வாங்க டேட்டா வீடியோ போலாம். கைஸ், நம்ம முதல்ல தேவைப்படுற ஒரே ஒரு ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் தான். கூகுள் குரோம்ல முதல்ல நீங்க மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைடில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. மேலே 3 டாட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைடை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சிஸ்டம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பிளாகரில் நம்ம ஃப்ரீயாகவே கூகுள் நிறுவனத்திலேருந்து வெப்சைட்டை கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு எந்த ஒரு மணியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடலாம். இது மூலமா நம்ம மணியும் ஏர்ன் பண்ணலாம். அதை வரப்போற காலங்களில் பார்க்கலாம். முதல்ல இந்த அஃபிஷியல் வெப் பேஜை நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோன்னா இன்னொரு இன்டர்ஃபேஸ் கூட்டு போவோம். அந்த இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா கிரியேட் யுவர் பிளாக் அப்படின்னு இருக்கும். அது கீழே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நீங்க உங்க பிளாகரை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இது மூலமா மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. உங்களோட நாலேஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிளாகரில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்கள் கிரியேட் யுவர் பிளாகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களோட மெயில் ஐடியை கனெக்ட் பண்ண சொல்லும். அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணோன்னே உங்கள் பிளாகரோட ஹெட்டிங்கில் என்ன நேம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பிரிடெக் தமிழ் அப்படின்னா பிரிடெக் தமிழ் வச்சிருவேன். ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வேர்ல்டு அப்படின்னு வைக்க போகிறோம். புதுசாக ஒரு பிளாகர் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு பிளாகரோட வெப்சைடும் ஒரு பிளாகரோட யூஆர்எலும் பார்த்தீங்கன்னா சேமாவே இருக்காது. ஒரே பிளாகர் மாதிரி இன்னொரு பிளாகர் கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இதுல சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பிளாகர்ல பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வேர்ல்டு அப்படின்னு ஹெட்டிங் வைக்க போறோம். நம்ம முதல்ல பிளாகர் வெப்சைட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா இந்த டெக்னிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிறத நம்மளோட வெப்சைட் பேஜா இருக்கும். ஸோ முதல்ல டெக்னிக்கல் வேர்ல்டு அப்படின்னு வச்சிடறோம். ஸோ வச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹெட்டிங் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிரும். சிம்பிள் ஸ்டெப் தான், உங்களுக்கு சிம்பிளாகவே புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இது மட்டும் இல்லை, இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணால் நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இனி வரப்போகிற காலங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் அப்படின்னா மணி ஏர்ன் பண்ணுற பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிளாகரோட அட்ரஸ், அதாவது யூஆர்எல் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம டெக்னிக்கல் வேர்ல்ட் .blogspot.com அப்படின்னு சர்ச் பண்ணி வைக்க போறோம். இதுலயும் பாத்தீங்கன்னா .blogspot.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் பாத்தீங்கன்னா இதுலயே கூட சேர்ந்து வரும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க பிளாகர் மூலமா தான் கிரியேட் பண்ண போறீங்க. இதுல பிளாகர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கூகுளோட நிறுவனம். உங்களுக்கு எதுவுமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. முதலையும் பாத்தீங்கன்னா நீங்க டொமைன் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது 1 இயருக்கு 750 ரூபா இல்லாட்டி 200 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த டொமைன் கொடுத்துட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கல் வேர்ல்ட் .com இல்லாட்டி .in அப்படிங்கிறது ஒவ்வொரு .in.comக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டொமைன் காசு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். .blogspot.com கிடைக்காது. நீங்கள் யூஆர்எல் சர்ச் பண்ணச்சில் பார்த்தீங்கன்னா கீழே கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த யூஆர்எல் மாதிரி நிறைய யூஆர்எல் இருக்கு அப்படின்னாலும் அது மட்டும் இல்லை, இந்த .com .in அப்படிங்கிறத தவிர blogspot.com இருந்தாலுமே இதில் நாட் அவைலபிள் தான் காட்டும். நீங்கள் அவைலபிளாக வேணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டை யூஆர்எல் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி வெப்சைட்டை யூஆர்எல் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா .com .in விட blogspot.comல இருந்தாலுமே நீங்கள் லாஸ்ட்ல .1 and @.1 அப்படின்னு கொடுக்கறத விட நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான வெப் பேஜை கிரியேட் பண்ணுற மாதிரி வைங்க. ஸோ அதனால தான் உங்களோட கிரியேட் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் நிற்கும். நீங்கள் .com .in விடையும் இந்த blogspot.comல இருந்தாலுமே நீங்கள் லாஸ்ட்ல .1 and .2 அப்படின்னு கொடுக்கறத விட இதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக கொடுங்க. நான் இதுலையும் பார்த்தீங்கன்னா டெக் வேர்ல்ட் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் தான் காட்டு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஸோட கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள்னு காட்டும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக் வேர்ல்ட் தமிழ் .blogspot.com அப்படிங்கிறத அந்த என்னோட யூஆர்எல். ஸோ அதுக்கீழே நீங்கள் கரெக்டாக அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு புது நேம் வச்சுருக்கீங்க, அது அவைலபிளாக கண்டிப்பாகவே இருக்கும். அவைலபிளாக இருக்கிற வெப்சைட்டை மட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெப்சைட் நம்ம யூஆர்எல் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் கிரியேட் ஆகி முடிய போது கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட நேம் பார்த்தீங்கன்னா அதோட கேட்பாங்க. ஸோ டிஸ்பிளே நேம் முதல்ல கொடுத்த மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வேர்ல்டு அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். டெக்னிக்கல் வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி இந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா
இந்த வெப்சைட்டோட ஓப்பன் பேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிறது இந்த டெக்னிக்கல் வேர்டு தாகும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா வரப்போகிற காலங்களில் பார்க்கலாம். ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. டிஸ்பிளே நேம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு, ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதான் உங்களோட பிளாகரோட வெப்சைட். ஸோ இந்த பிளாகரில் நம்ம போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய ப்ரொஃபஷனலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ நம்ம எப்படி போடுறது அப்படின்னு கேட்பீங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே போடலாம். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிளாகரை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் தெளிவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மூலமாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த வெப்சைட் மூலமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அப்ளை பண்ணச்சில் பார்த்தீங்கன்னா .blogspot.com இருந்துச்சு அப்படின்னா மானிட்டேஷன் எனபிள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே இது மூலமாக தெளிவாகவே நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம வெப்பேஜை ஓப்பன் பண்ணி காட்டுறோம். இதுதான் நம்ம வெப்பேஜ். இந்த வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வேர்டு அப்படிங்கிறது டிஸ்பிளே நேமாக காட்டுது. நம்மளோட வெப்பேஜ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா பிரிடெக் தமிழ்ங்கிறத ஒரு லோகோவோட காட்டும். ஸோ அது லோகோ கிரியேட் பண்ணுறது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு வரப்போகிற காலங்களில் பார்க்கலாம். இந்த வெப்பேஜில் எதுவுமே நம்ம அப்லோட் பண்ணல. அது மட்டும் இல்லை, இந்த வெப்பேஜில் எந்த ஒரு ஆடுமே ஷோ ஆகலை. அதாவது மானிட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகலை. ஸோ எலிஜிபிள் ஆகிறது பார்த்தீங்கன்னா 6 months ஆகும். அதையும் எப்படி எலிஜிபிள் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்ல போகிறோம். ஸோ இப்போது வரப்போகிற காலங்களில் நம்ம மானிட்டேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம், அது மட்டும் இல்லை இந்த பிளாகர் வெப்சைட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வரப்போகிற காலங்களில் தெளிவாகவே பார்க்கலாம். இது கீழே உள்ள பவர் பை பிளாகர், அது மட்டும் இல்லை இந்த டெர்மினலோட ஓனர் பேர் போட்டிருப்பாங்க. இந்த காப்பிரைட் ஓனர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே உங்கள் மானிட்டேஷன் எனபிள் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். இப்போ நம்மளோட வெப்பேஜை காட்டுறோம். ஸோ நம்ம வெப்பேஜ் பார்த்தீங்கன்னா பிரிடெக் தமிழ் official.blogspot.com. இந்த வெப்பேஜில் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பிளாகரை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளாகரை நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட பிளாகர் வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படிலாம் பிளாகர் வெப்சைட் இருக்குது, நம்மளோட கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ நம்ம ஓனாக பிளாகர் வெப்சைட் இப்படி தான் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ பிளாகர் வெப்சைட்டில் நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு போஸ்ட்டுமே போடுவோம். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பிரிடெக் தமிழ் official.blogspot.com அப்படின்னு சர்ச் பண்ணி அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்பேஜ் வரும். ஸோ இந்த வெப்பேஜில் நம்ம கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா வேல்யூபிளாக அப்படியே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதுலேயே காப்பிரைட் பார்த்தீங்கன்னா 2021 பிரிடெக் தமிழ் அஃபிஷியல் ஆல் ரைட்ஸ் ரிசீவ் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளாகர் வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ கைஸ், இந்த பிளாகர் வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் வரப்போகிற காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாகவே ஒவ்வொரு பிளாகர் வெப்சைட்டில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம், இதே மாதிரி பிளாகர் வெப்சைட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக வரப்போகிற காலங்களில் பார்க்கலாம். ஒவ்வொரு சீரிஸுமே கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு வீடியோகளுமே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நீங்களும் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.